இதை சொல்லி முடிச்சிடுறேன். அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, பூமியின் மேல் நாங்கள் அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டார்களாம். அதாவது பூமியில் வாழ்ந்த விதம் எப்படி வாழ்ந்தாங்களாம், நாங்கள் எந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் இல்லை, இது இல்லை எங்கள் ஊர், இது இல்லை எங்கள் வீடு, இது இல்லை எங்கள் நிரந்தரமான ஸ்தலம், நாங்கள் எந்த ஊருக்காரங்க இல்லை, நாங்கள் வேற ஊருக்காரங்க அப்படிங்கிற விதத்தில் வாழ்ந்தார்களாம். அதுதான் அந்நியரும் பரதேசிகள் என்று அர்த்தம். இதை எடுத்து கடந்த 150 ஆண்டுகளாக சில வித்தகர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்நியரும் பரதேசினா ஒரு ஓட்டாண்டியா இருக்கணும், நீ ஒண்ணுமே இருக்கக்கூடாது, கிறிஸ்தவன்னா உனக்கு ஒண்ணுமே. என்ன நல்லா பிரசங்கம் நடந்திருக்கு. நான் ஒரு பின்னணியிலேருந்து வர்றேன் பாருங்க, அங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட்டே வைக்கக்கூடாதுன்னு போதனே. பேங்க் அக்கௌண்ட் வைக்கக்கூடாது, ஏன்னா பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து, எல்லாம் வசனம் இருக்கும் கரெக்டா, பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள். அதே ஏசுதான் இன்னொரு ஓமையில சொல்றாரு, போய் பேங்க்ல போட்டீங்கன்னா வட்டியாவது வந்திருக்குமேன்றாரு. பைபிளை ஒழுங்கா வாசிக்கிறது இல்லை பாருங்க. அவனை பொல்லாதவன் என்றார், அக்கிரமக்காரன் என்றார், பண்ணாதவனை சேலையில சுத்தி வச்சிருந்தானா கொடுத்த தாளந்த. ஆனா பேங்க்ல போட்டீங்கன்னா வட்டி மூலமா வந்திருக்குமே, அறிவில்லையா அவனுக்குன்றாரு. பேங்கே தப்பு அப்படின்ற ஒரு கொள்கை. வீடு கட்டினா இங்கே, வீடு கட்டினா அங்க உங்களுக்கு மாளிகை இல்லை. இந்த போதனெல்லாம் கேட்டுதான் வந்திருக்கிறேன், அதனால தான் உங்களை காப்பாத்துறேன் நான். அங்க மாளிகை இல்லை. வீடு கட்டினாங்க, சிலர் சீக்கிரட்டா கட்டுவாங்க பாஸ்டருக்கு தெரியாம. அப்புறம் கட்டி முடிச்சுட்டு அவரை கூப்பிட்டவன ஒரு கிட்டத்தட்ட சபிக்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவார்கள். இந்த கல்லுகள் எல்லாம் ஒரு நாள் ஒன்றில் மேல் ஒன்றில்லாமல் இடித்து போகுமா, வானம் பூமி ஒழிந்து போயிடும் போட்டு சாபத்தை விட்டு அவர்கிட்ட கெஞ்சிட்டு நிற்பாங்க. இல்லை பாஸ்டர், அது என்ன ஆச்சுன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் காசு கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், வேணாம் ஆண்டவர் எனக்கு என்ன. அப்புறம் என்ன பண்ணு, இந்த காசை வச்சுருந்தா வேறத்தை பிடிங்கிக்குவான்றான், கவர்மெண்ட்டுக்கு போய்டுன்றாங்க. இது அதனால கட்ட வேண்டியது ஆயிடுச்சு, வருத்தத்தோடு தான் கட்டினேன் இந்த வீட்டை, இனிமே வருத்தத்தோடு இதில் கூடி இருந்துட்டு போகிறேன். என்ன ஆளுங்க பாருங்க. இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சமுதாயத்திலேருந்து வந்தவன் நான். அதனால சொல்கிறேன், அந்நியரும் பரதேசினா ஓட்டாண்டின்றத ஒரு 150 வருஷமா உலகம் முழுக்க, இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. தாடியை வளர்த்து இதுக்குன்னு தங்களை பக்குவப்படுத்தி கொண்டு இதை போதிக்கிறதுக்குன்னு அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனால் உலகம் முழுக்கவே இதை போதிச்சு இதை பரப்புனாங்க. பரப்பி ஒரு 2-3 தலைமுறை கெட்டு போச்சு பாருங்க. கிறிஸ்தவர்கள் நல்லா இருந்தவங்க கூட பரதேசி ஆயிட்டான், ஓட்டாண்டி பரதேசி ஆயிட்டான். கர்த்தர் யாரையும் அப்படிப்பட்ட ஓட்டாண்டி பரதேசியா இருக்க சொல்லவே இல்லை. நீங்க ஒரு ஆளுக்கு அவங்க பார்ப்போம், ஆபிரகாம் தன்னை பரதேசின்றான், அந்நியனும் பரதேசின்றான். அவன் சீமானா இருந்தான். இருக்கீங்களா? ஒரே ஒரு வசனம் வாசித்து காமிக்கிறேன். நிறைய வசனம் வாசிக்கலாம், டைம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். இதை கவனிங்க கொஞ்சம், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம். ஆபிரகாமுடைய மனைவி சாராள் சாகிறாள் 127 வயசுல. செத்த உடனே 2ஆம் வசனம், கானான் தேசத்தில் எபிரான் என்னும் கீரியாத் ஆர்பாவில் சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்கு புலம்பி அழுதான். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசி, என்ன பேசுகிறான் பாருங்க, அந்த லோக்கல் ஆளுங்களோட. இவன் அந்நியன் சொல்கிறான், நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய், நான் ஃபாரினர், நான் ஸ்ட்ரேஞ்சர், ஒரு பில்கிரிம் மாதிரி இப்படி கடந்து போகிறவன், நீங்கள் தான் அந்த ஊருக்காரங்க, உங்கள் மத்தியில் நான் அந்நியரும் பரதேசியமாக இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை, ஒரு கல்லறை மனைவி அடக்கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொந்தமான ஒரு கல்லறை பூமி எனக்கு தரணும், நான் அந்நியனும் பரதேசியமாக உங்கள் மத்தியில் வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறான் ரொம்ப தாழ்மையாக. அதுக்கு அவர்கள் பிரதித்திரமாக, ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதித்திரமாக, இதை கவனிங்க, எங்கள் ஆண்டவனே. எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க பாருங்கள், எப்படிப்பட்டவனா இவன் அவங்க மத்தியில் வாழ்ந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறவனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனை தான் ஆண்டவனேன்னு கூப்பிடுவான் அந்த காலத்தில். எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு.
அவனுக்கு என்ன சொல்றாங்க, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அந்நியரும் பரதேசிட்டீங்க. இல்லை இல்லை, நீங்க ஃபாரினரா இருக்கலாம், அப்படியே வழிபோக்க மாதிரி வந்தீங்க, குடியேறினீங்க, சரி. ஆனா எங்கள் மத்தியில நீர் ஒரு பிரின்ஸ் மாதிரி இருக்கிறீர். அப்படியே வருது இங்கிலீஷ்ல, யூ ஆர் a prince among us. எங்க மத்தியில ஒரு இளவரசனை போல இருக்க, ஒரு ராஜாவை மாதிரி வாழ்ந்த ஆள் நீங்க. ஆகவே எங்கள் மத்தியில எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். ரொம்ப முக்கியமான கல்லறைகள்னால எது பெஸ்ட் அதை எடுத்துக்கிறீர். யூ டிசர்வ் த பெஸ்ட். பெரிய மனுஷன் நீ எடுத்துக்கொண்டாங்க. நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை. எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தோட மரியாதையோட வாழ்ந்தான் பாருங்க ஆபிரகாம். ஆபிரகாம் ஆபிரகாம் நம்முடைய பிதான்னு சொல்றோம். அந்த அப்பா மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஹலோ, நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு அவர் தான் ஆவிக்குரிய தாப்பு. சரியான ஆவிக்குரிய தாப்பனை தேர்ந்தெடுக்கணும். தப்பு தப்பா ஆவிக்குரிய தாப்பனை வச்சிருந்தா அப்புறம் அந்த தாப்பன் மாதிரி ஆயிடுவோம். அதனால தான் நான் பார்த்தேன், எனக்கு ஒரு ஆவிக்குரிய நல்ல தகப்பன் கிடைச்சாரு, ஆபிரகாம். ஆபிரகாம் தான் ஆவிக்குரிய தகப்பன். அவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். அவரை மாதிரி ஆயிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்ந்துட்டு போவோம். அவர் எப்படி விசுவாசித்தாரோ அப்படி விசுவாசிப்போம். அவர் வாழ்ந்தது போல விசுவாசத்தில் வாழ்ந்து, அவர் வாழ்ந்தது போல விசுவாசத்தில் செத்து, இப்படிதான் இருக்கணுங்கிறத தீர்மானித்து விட்டேன். ஆபிரகாம் நம்முடைய தகப்பன், நம்முடைய விசுவாசத்தின் பிதாவாக அவன் இருக்கிறான். அப்ப இந்த ஓட்டாண்டித்தனமா இருக்கிறது தான் பரதேசின்றது மகா பெரிய தப்பு, பெரிய வஞ்சனை. கெடுத்து போட்டாங்க, பெரிய வஞ்சனை. கிடையவே கிடையாது. நான் ஒரு இடத்துல காமிங்க பார்ப்போம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. 39ஆம் அதிகாரத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானும் என்னுடைய முற்பிதாக்களும் அந்நியரும் பரதேசியுமா இங்கே சஞ்சரித்தோம்ன்றான் தாவீது. அவன் மட்டும் இல்லை, இவனுடைய முற்பிதாக்கள் தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா எல்லாரும் இன்க்ளூட் பண்ணிக்கிறான். எல்லாரும் எனக்கு முன்னால வந்து எல்லாருமே நாங்கள்லாம் அந்நியரும் பரதேசியும். ஆனா இவனெல்லாம் ஓட்டாண்டிங்களா நீங்க? மோசே 30 லட்சம் பேரை கொண்டாந்து வண்ணாந்தரத்தில் கொண்டாந்து 40 வருஷம் நடத்தின ஆளு ஒன்றும் பைசா இல்லாத ஆளா? இல்லை ஒன்றும் ஓட்டாண்டியானால பிச்சைக்காரனை போல இருந்த ஆளா? ஹலோ, இருக்கிறீங்களா? தாடி வளர்த்துட்டு சாமியாரா இருந்தார் அவர்? எங்கேயாது கிடையாது. எப்பேற்பட்ட ஆளு, பெரிய ராஜா மாதிரி மோசே. நானும் என் முற்பிதாக்களும் அந்நியரும் பரதேசியுமா இந்த உலகத்தில் இருந்தோன்றா. யாக்கோபு போய் பார்வோன் முன்னால் நிற்கிறான். யோசேப்பின் காலத்தில் ஞாபகம் இருக்கா? குடும்பமாக அங்கே போயிட்டாங்க. பார்வோன் கூப்பிட்டு விசாரிக்கிறான், யாக்கோபு உங்களுக்கு என்ன வயசாகுது, உங்களுக்கு பெரியவரே என்ன வயசுன்றான். நான் இந்த பூமியிலே அந்நியனும் பரதேசியுமாய் சஞ்சரித்தது 135 வருஷங்கள் அப்படிங்கிறான். பூமியில சஞ்சரித்தது வாழ்ந்தது 135 வருஷம், வயசு 135 சொல்லிட்டு போக வேண்டியதானே. அழுத்தி சொல்றான், பூமியிலே அந்நியனும் பரதேசியுமாய் சஞ்சரித்தது 130. அப்ப அந்நியனும் பரதேசியமா இருக்கிறாங்க, ஆனா எல்லாம் பெரிய சீமானுகள் இவங்கெல்லாம். ஹலோ, ஒருத்தன் கூட ஓட்டாண்டி கிடையாது. நீங்க ஒரு ஓட்டாண்டி காமிங்க பார்ப்போம் பைபிள்ல. நீங்க ஒரு ஓட்டாண்டி அந்நியனும் பரதேசியமா இருந்ததை நீங்க காமிங்க பார்ப்போம். கிடையவே கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாருமே அந்நியனும் பரதேசின்னு தங்களை சொன்னாங்க. தாவீது ராஜாவா இருக்கும்போது சொல்றான், நான் அந்நியனும் பரதேசி அப்படின்றான். பெரிய ராஜா, பெரிய கனத்தோடு மரிச்சான். பெரிய செல்வந்தனா இருந்தான். என்றது கூட நேரம் இல்லை, சவதரித்து வைத்திருக்கிறேன் ஏராளமான்றான். பையன்கிட்ட ஏராளமா வெள்ளியும் பொண்ணையும் கொட்டி வச்சிருக்கேன், நீ பார்த்துக்கன்றான். அப்பேற்பட்டவன் சொல்றான் அந்நியனும் பரதேசி. அப்படின்னா அந்நியனும் பரதேசினா வேதத்தின்படி என்ன அர்த்தம்? இந்த ஹாலிவுட் அர்த்தம்லாம் சொல்லக்கூடாது. ஆபிரகாம கழுகு பெட்ஷீட் போத்தின ஆபிரகாமாக்குனது போல இந்த அந்நியனும் பரதேசினே ஓட்டாண்டின்னு ஆக்கக்கூடாது. கரெக்டா பைபிள் டெஃபினேஷனுக்கு வரணும். பைபிள் படி யார் அந்நியனும் பரதேசி? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு சீமானை போல, ஒரு பிரபுவை போல, ஒரு பிரின்ஸை போல சமுதாயத்தில் வாழக்கூடிய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷர்கள் அவ்வளவும் இருந்தாலும், ஏராளமாய் தங்களுக்கு இருந்தாலும், ஒன்றின் மேலும் தங்களுடைய இருதயத்தின் பற்றை வைப்பதே கிடையாது. தேவனை தவிர ஒன்றையும் நேசிப்பது கிடையாது. கர்த்தர் கொடுத்த அத்தனை ஆதாரங்களையும் கர்த்தருக்காக பயன்படுத்துகிறவர்கள் அவர்கள். இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதமா நினைக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்தாரு, எது கொடுத்தாரோ அதை யூஸ் பண்ணிட்டு போறான். அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போறேங்கிறவங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம பின்பற்றணும்னு? சமுதாயத்தில் அப்படி வாழ வேண்டும், அப்படி விசுவாசிக்க வேண்டும், அப்படி விசுவாசித்து வாழ வேண்டும். சாகும்போது கூட விசுவாசத்தில் சாக வேணும். கண்ணை மூடும்போது கூட இருதயத்தில் முழுக்க முழுக்க நம்பிக்கையுடையவர்களாய்
எங்க போறோம், எப்படி இருக்க போறோம், நம்முடைய நித்தியம் எப்படி இருக்க போகிறது, நான் யாரோட இருக்க போறேன், எப்படி இருப்பேன் அப்படிங்கிற நிச்சயத்தை உடையவர்களாய் நம்ம இந்த உலகத்துல கண்ணை மூடுறோம், திறப்போம் என்கிற நம்பிக்கையில. இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். விசுவாசங்கிறது ஏதோ கொஞ்ச நாள் விசுவாசித்து வசதிப்படுற வரைக்கும் அப்புறம் விட்டுட்டு போறதில்ல, கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கிறது. பெர்சிவியரிங் ஃபெய்த். எல்லாரும் எழுந்து நிற்போம்.